அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரக பொருளாதாரம் நண்பர்களே. அதாவது இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? மகாத்மா காந்தி. இது ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஊரக பொருளாதாரம் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், சிலபஸில் இருக்கக்கூடிய பாடம். எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியம் சிலபஸ். இந்த வறுமை, இந்த பாடத்தில் வறுமையை பற்றி கொடுத்துருப்பாங்க, வேலையின்மை பற்றி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் முத்ரா பேங்க்கு, சில வங்கிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எம்எஸ்எம்இ அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான், எல்லாமே முக்கியம் தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில அதாவது நிறைய பக்கங்கள் இருக்கும், ஆனால் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதாங்க? 15 பக்கத்துக்கு மேலே இருக்கும் இந்த பாடம், ஆனால் அந்த பாயிண்ட் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும், பூரா கதையாக இருக்கும். ஸோ நீ கதையெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் கதைங்க நீ ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முக்கியமான பாயிண்ட்டு இதெல்லாம் படிக்காமல் போகக்கூடாது, இதை படித்தா போதும், கதையை ரீட் பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொல்லணும்ல, அந்த பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு எக்கனாமிக்ஸ் லெட்டர் நிறைய வீடியோ போட்டுருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்கோம், நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு போயிடலாமா? அதாவதுங்க ஊரக பொருளாதாரங்க. ஊரக பொருளாதாரம்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த பாடம் ஊரகம் அப்படின்ற விஷயம் வந்து கிராமத்தை வந்து குறிக்குங்க. அப்போ ஊரக பொருளாதாரம்னா என்னென்னா, அந்த ஊரக மக்கள் இருக்காங்களே, அதாவது கிராம மக்கள், ஓகேங்க. ஊரகம் கிராமம் ஒன்று தாங்க. ஸோ கிராம மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி இந்த பாடத்தில் வாழ்க்கையை மேம்படுத்துறது, அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது, அதை தான் வந்து சொல்லுவாங்க ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி, அதாவது வேளாண்மை ரிலேட்டடாக பொருளாதார கொள்கை போடுவாங்க, தொழில்துறை ரிலேட்டடாக பொருளாதார கொள்கையை போடுவாங்க, சேவைத்துறை ரிலேட்டடாக பொருளாதார கொள்கையை போடுவாங்க. ஸோ இந்த பொருளாதார கொள்கைகள் நிறையா நம்ம இந்திய நாட்டில் போடுவாங்க. நம்ம இந்திய நாட்டில் அந்த பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடை செய்வது. எப்படி கிராமங்களை, அதாவது கிராமம் ஞாபகம், எப்படி நம்ம அந்த பொருளாதார கொள்கையை நம்ம இந்தியா லெவலில் போடுறாங்க, அதை வச்சு நம்ம கிராமத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி படிக்க போகிறது தான் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவதுங்க அந்த கிராமம்னு எங்கேப்பா இருக்குது, எது கிராமம்ன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும், அதாவது நகராட்சி மாநகராட்சிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சிட்டி பெரிய சிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெளியே இருக்கும்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி. இப்போ எப்படி சொல்கிறதுனா, நிறைய சிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் கிராமங்கள், அதாவது கொஞ்சம் வெளியே இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக திகழ்வது வருவாய் கிராமம். இது என்னப்பா, ஊரக பகுதினாலே எல்லாமே கிராமம் தான், அதில் என்ன அடிப்படை அழகாக வருவாய் கிராமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, இப்போ ஒரு 30 கிராமங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வட்டம்னு என்ன சொல்லுவாங்க, தாலுக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு தாலுக்காவில் ஒரு 100-150 கிராமத்துக்கு மேலே இருக்கும். ஒரு 30 கிராமம் நம்ம வைப்போம். நம்மளே ஒரு 30 கிராமம் இருக்குன்னா, அது 27 கிராமங்களில் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த விஓ ஆஃபீஸ் கூட 5-6 கிராமங்கள் இருக்காது. ஸோ விஓ ஆஃபீஸு, இந்த மாதிரிக்கு நிறைய விஷயங்கள், பள்ளிக்கூடம், இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு 30 ஊரில் ஒரு 3-2 ஊரில் தான் போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைய படிப்பாங்களா, அரை கிளாஸாக பால்வாடின்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு ஹெட்டு, அந்த மணிக்கு ஒரு 2 கிராமங்களில் தான் இருக்கும், ஒரு 2-3 கிராமங்களில் தாங்க இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த ஊரக பகுதிகளுக்கு அடிப்படையாக அமைவது, அழகாக இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊரக பொருளாதாரம் பார்த்தோம்னா, ஊரக பொருளாதாரம் ஒன்றுமே கிடையாது, கிராமங்களையும், அப்போ ஊரக சமுதாயம்னா கிராமத்தில் உள்ள மக்களையும் குறிக்கும். அவ்வளோதான். ஊரக பொருளாதாரம் கிராமமாக, அந்த ஊரக சமுதாயம்னா அதில் வாழ்கிற மக்களாம் அதை குறிக்குது அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. மிச்சப்படி இந்த பக்கத்தில் ஒன்றும் இல்லை, இங்கே வந்துடலாம். முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதாவது நம்ம இந்தியாவில் 6,40,867 கிராமங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. எப்போ? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில் அப்போ, அதாவது 2011 அடிப்படையில் 68.84% பேர் என்னவா ஊரகங்களில் வாழ்ந்தவங்க, அதாவது கிராமங்களில் தான் வாழ்கிறாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரில, ஆனால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நண்பர்களே, இந்த ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு 5, 7, 11, 12 பாயிண்ட்டுங்க. கரெக்டாக நான் சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 12 பாயிண்ட் இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள், எது வரைக்கும், இந்த 11, இந்த 12 எவ்வளோ முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த 12 பாயிண்ட் வந்து எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, என்ன சார் 12 பாயிண்ட் மனப்பாடமே ஆக மாட்டேது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு விஷயம் முடிச்சுக்கோங்க, இந்த 12 பாயிண்ட் வந்து கதையாக இருக்கும்.
இங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன பிரச்சனை, ஓ இப்படியா அப்படின்னு கதையாக இருக்கும். இதாவது மனப்பாடம் பண்ணாமல் கேட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ண தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, சும்மா அவ்வளோ ரீட் பண்ணுங்கள். ஓ இவ்வளோ தானா, அதாவது ரிலாக்ஸாக ரீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரியும். என்னடா அப்படின்னு மாதிரி படிக்கக்கூடாது, சொல்கிறது ஐயோ என்னடா படிக்கணுமா அப்படின்னு மாதிரி படிக்கக்கூடாதுங்க. ரிலாக்ஸாக ஓ இவ்வளோ தானான்னு ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே நண்பர்களே. ஸோ என்னென்னு கொடுத்துருப்பாங்க, ஊரகம் ஒரு நிறுவனம்னா என்ன, அது ஒரு ரீடிங்கு. வேளாண்மை சார்ந்திருத்தல் அது ஒரு ரீடிங்கு. ஊரக மக்களின் வாழ்க்கை முறை அது ஒரு ரீடிங்கு. ஸோ ரீட்மெண்ட் பண்ணிங்க, எல்லாமே இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இதை படித்து தான் ஆகணும், படிக்காமல் போகக்கூடாதுன்னு இருக்கும்ல, அதை மட்டும் ஒன்றா நடத்துகிறேன். ஓகேவாங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தினா என்ன. ஸோ இதில் வந்து பார்க்கலாம். இப்போ நகரம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ சென்னை போல சிட்டிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் சென்னை தான் தலைநகரம், அதனால் அதை எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடி பில்டிங், ஒரு 4 மாடி பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கில் அவ்வளோ மக்கள் வாழ்வாங்க. நான் மேக்ஸிமம் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடியாக இருக்கும், நிறைய மக்கள் தொகை இருக்கும், எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, எங்கே பார்த்தாலும் நெரிச்சலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க, தொழில்கள் அதிகம் நடக்குது, அதனால் அங்கே அப்படி இருக்குது. நம்ம கிராமங்களில் அப்படியே இருக்கும், ரோட்டில் ஆடு மாடு நடந்துக்கிட்டு இருக்கும். நிறைய கிராமங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆடு மாடு நடந்துகிட்டு இருக்கும் ரோட்டில் உட்காந்துக்கலாம் கூட. அதாவது ரொம்ப கிராமங்கள் அப்படி இருக்கும். நிறைய ஊர்களில் வந்து அப்படிலாம் இருக்கவே இருக்காது. என்னென்னா மக்கள் கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப போக்குவரத்துக்கள் இருக்காது, அவ்வளோதான். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. மிகவும் மக்கள் அடர்த்தி என்பது கிராமங்களில் கம்மியாக இருக்கும், வீடுகள்லாம் தள்ளி இருக்கும், நல்ல அந்த இட வசதி நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக பொழைங்கலான்டுவாங்களே, ஸோ அந்த போல் இருக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தாங்களே நண்பர்களே, வேலைவாய்ப்பு, பருவகால வேலையின்மை, குறை வேலையுரிமை ஆகியவை கிராமப்புறங்களில், அதாவது பருவகால வேலையின்மைன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 to 7 மாதங்கள் ஒரு 4 to 5 மாதங்கள் விவசாயம் பண்ணுவாங்க, 5 to 7 மாதம் சும்மா இருப்பாங்க விவசாயம் பண்ணுறவங்க. ஏன்னா வானம் பார்த்த பூமியில் அப்படி தான் இருக்கும். பம்பு செட்டு வச்சுமே அவங்க விவசாயம் பண்ணாலுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேறு எப்படி சொல்லலாம், வேறு எந்த இது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா, அதாவது என்ன சொல்ல, இப்போ வருஷத்தில் ஒரு வருஷம் இருக்குது, 12 மாதம்னா ஒரு 5 மாதம் வேலைக்கு போவாங்க, 7 மாதம் வீட்டில் இருப்பாங்க கிடையாது, அவங்க வேலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறை வேலையுடைமை அப்படின்னு என்ன நினச்சிக்கணுங்களே, இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்போ TNPSC Group 4 எக்ஸாம் எழுதுகிறோம், எல்லாமே டிகிரி தான் படிச்சிருப்போம். ஒரு சிலர் வந்து ஏதோ தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் காரணமாக 10th நிப்பாட்டிக்கலாம், 12th நிப்பாட்டிருக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டிகிரி என்பது Group 2 Group 1 தான் கேட்குறாங்க. Group 4க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் தரம் தான், புரியுதாங்க. அப்போ நம்ம வந்து தகுதிக்கு குறைந்த வேலை தானே, அதாவது அவங்க சொல்கிறாங்க இந்த தகுதி 10th படித்தாலே போதும் Group 4 எழுதலாம், ஆனால் டிகிரி படித்தா Group 2 எழுதலாம், ஆனால் இதுவும் எழுதிக்கலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ நம்ம Group 2 Group 1க்கு எய்ம் பண்ணாமல், ஏன்னா வேலை வாய்ப்பு கம்மி, ஸோ நம்ம இப்படி பண்ணுறோமா, நம்ம Group 4ல் ஏன் போய் விழுகிறோம். அதனால் இந்த மணிக்கு தகுதிக்கு குறைந்த வேலை, தகுதி குறைந்த எல்லாமே ஓகே தான், அந்த படிப்புக்கு குறைந்த வேலை, அந்த படிப்பு படித்தா இந்த வேலை பார்க்கலாம். ஸோ நம்ம படித்த படிப்போட கம்மியான வேலை தான் Group 4. ஸோ அப்படி கம்மியாக பார்க்க போகிறோம்ல, இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா குறை வேலையுடைமை அல்லது மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த பிஎஸ்சி பிஎட் இந்த மாதிரி படித்து ஸ்கூல் படித்து பிஎட் எம்எஸ்சி எம்எட் இதெல்லாம் படித்தா எம்எட் வச்சுக்குருவோம். எம்எஸ்சி எம்எட்னா 12th வரைக்கும் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு எம்எஸ்சி எம்எட்லாம் படிச்சுட்டு 1 to 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிஎட் படித்தா போதும். ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க வேலை கிடைக்காம. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறைமுக வேலையின்மை இல்லது இந்த குறை வேலையின்மை கூட சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். பருவகால வேலையின்மை வேறு, மறைமுக வேலையின்மை வேறு நண்பர்களை தெரிஞ்சுக்கோங்க. தேவைக்கு அதிகமாக இது ஒரு காரணம். அதாவது தேவைக்கு அதிகமான எப்படின்னா, இப்போ ஒரு வேலையை செய்ய 10 பேர் தேவை. இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மாதத்தில் கட்டி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 2 மாதத்தில் கட்டி, சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான், ஒரு 10 பேர் இருந்தால் போதும்பா 2 மாதத்தில் கட்டி முடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை இல்லாததன் காரணமாக 20 பேர்த்து சேர்த்து கட்டுப்பா, அதே 2 மாதம் தான் ஆகுண்டுவாங்க. ஆனால் சம்பளம் இப்போ 10 பேர் கட்டினா ஒரு நாளைக்கு 500 கேட்குறாங்க. 20 பேர் கட்டுறாங்களா, சரி 300 போட்டு விடு, ஒரு 200 சம்பளத்தை குறைச்சி விட்டு நல்லா ஈஸியாக வேலையை முடிக்க பார்ப்பாங்க. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா தேவைக்கு அதிகமாக ஆளை அந்த இது போடுறாங்களே, அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மறைமுக வேலையின்மை அது குறை வேலையிடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வறுமை நண்பர்களே, சிலபஸில் வறுமை வந்து டைரெக்டாக கவர் ஆகும். எப்பயுமே TNPSCல கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஊரக வறுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பொதுவாக இந்தியா லெவலில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்ன சொல்கிறாங்க, உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலை. வறுமைன்னா என்னது, நம்ம வந்து சாப்பாடு வேணும், இருக்க இடம் வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தங்குறதுக்கு ஒரு இருக்க இடம், அதான் உணவு, உடை, போடுற ட்ரெஸ் வேணும். இந்த நிலைமையை கூட பூர்த்தி செய்ய முடியாதவங்க தான் வறுமையில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய நாட்டில் சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரக பகுதிகளில், அதாவது கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள், எப்போ 2011 அடிப்படையில் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வாழ்கிறாங்க. நம்ம இந்தியாவில் 22 கோடி மக்கள் ஏழையாகவும், வறுமை கோடுன்றதே வறுமையில் வாழ்கிறோம், அதுக்கும் கீழே, அவங்க வறுமை கோட்டு கூட வரமாட்டாங்க, அதுக்கும் கீழே வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க,
கடன் சுமைகள் இப்போ சிட்டிஸை விட, அதாவது புக்கு தகவலின்படி, நான் சிட்டியில் எப்படிங்க நமக்கு தெரியாது, புக் தகவலின்படி இந்த கடன் வந்து கிராமங்களில் அதிகமாக இருக்காங்க. அதாவது ஒரு ஆங்கில எழுத்தாளருங்க எப்போ 1925 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சர் மால்கம் டார்லிங். இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய உழவன், தமிழ்நாட்டை சொல்லலை, அவர் இந்தியா லெவலில் சொல்கிறாரு, கடனிலே பிறக்கிறாப்லையா, கடனிலே வாழ்கிறாப்லையா, கடனிலே இறந்து போயிட்டு தன் சந்ததிக்கும் அந்த கடனை கொடுத்துட்டு போயிடுறாருங்க. அது உண்மைதாங்க. தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் அதான் மாறி இருக்குன்னு நான் சொல்லலை. இவங்க சொன்ன கருத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம், இது 2025, கரெக்டாக 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கும் நடக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 25% பேர் வேணால் இந்த மாதிரி லைஃப்பில் இல்லாமல் கொஞ்சம் மாறி இருக்கலாமே தவிர 75% விவசாயிகள் இந்த நிலைமையை அனுபவிக்கிறாங்க. நம்ம வடநாட்டுக்களில் நிறைய பேர் இந்த நிலைமையை இன்றைக்கும் அனுபவிக்கிறாங்க. இதுதான் உண்மை. புரியுதாங்க? ஸோ வடநாடு நம்ம சொல்லலாம், அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க வடக்கன்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம சும்மா தமிழ்நாட்டில் எல்லாம் பேசுகிறாங்களே. ஸோ அவங்களுமே கடன் தொல்லை, வேறு வழி இல்லாமல் தான் நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வராங்க, வேலை இல்லாமல் தான் வர்றாங்க. ஸோ அதான் தெரிஞ்சுக்கோங்க, இதான் அந்த நடக்குது. அங்கிட்டலாம் மேக்ஸிமம் விவசாயம் நிறையா, தமிழ்நாட்டை விட அந்த சைடு விவசாயம்னா வேறு லெவல் நடக்கும். புரியுதா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடுலாம் தொழில்துறை, விவசாயத்துறை இது மாதிரி நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம். அடுத்து சேவைத்துறை. ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா நண்பர்களே, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, விட்டுட்டுனா என்ன இருக்குது, இந்த இருக்கு பாருங்கள், இரட்டைத்தன்மை. அதாவது கிராமங்களில் பொதுவாக இரட்டைத்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இரட்டைத்தன்மை ஒன்றும் இல்லைங்க, காலை மாலை இரவு பகல் எதிராக இருக்குல்ல, அதான் இருக்கிறவன் இல்லாதவன், அமைப்பு சார்ந்தவை அமைப்பு சாராதவை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. ஏற்றத்தாழ்வு நம்ம தமிழ்நாடு பொதுவாக வந்துட்டு கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு நிறையா இருக்கும். அதாவது நிலக்கிழார்கள், நிலப்பரப்புகள், என்னது இப்போ அது நிலக்கிழார்கள் என்ன பண்ணால், இப்போ ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை, அப்போ பழைய காலத்து ராஜாக்கள், அப்போ குறிப்பிட்ட அதை என்ன சொல்கிறது, ஒரு இன மக்கள் வந்து கொஞ்சம் உயர்ந்தவங்க அப்படின்லாம் இருந்துச்சுல. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிலம் வச்சுக்கோங்க, நிலக்கிழார்கள், நிலப்பரப்புகள்னு சொல்லுவாங்க. அவங்களோட சந்ததிகளுக்கு வந்து அந்த சொத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த மணிக்கு என்ன சொல்கிறது, படை வீரர்களாக வேலை பார்த்துருப்பாங்க நிறைய பேர். அவங்களெலாம் சொத்து பத்து கிடையாதுங்க. இப்போ ஜமீன்தார்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோட சொத்து பத்து இருந்திருக்கும். அப்புறம் எப்படி நிலக்கிழார்கள், நிலப்பரப்புகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் பழைய படங்கள்லாம் பார்க்குறோம்ல, நிறைய சொத்துக்கள் வச்சுருப்பாங்க. நம்ம நாட்டாம படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரத்குமார் வந்து நிறையா சொத்துக்கள் வச்சுருப்பாரு. இந்த சும்மா எடுத்துக்காட்டு சொல்லி சேரன் பண்ணி படம் இருக்கும், சுற்றி 100 ஏக்கருக்கு எல்லாமே எங்களுடைய காடு அப்படின்ற மாதிரி அந்த படத்தெல்லாம் காமிப்பாங்களே. அப்போ அவங்களுடைய சந்ததிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சொத்துக்களை வழி வழியாக அனுபவிச்சுட்டே வருவாங்க. புரியுதாங்க? அப்போ அங்கே வேலை பார்த்தவங்க இன்றைக்கும் அங்கே வேலை பார்த்தாங்க இருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். அப்போ அவங்க தான் நிலக்கிழார்கள், நிலப்பரப்புகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. ஸோ அவங்க வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விசேஷம்னாலும் சரி, எப்படி சொல்கிறது, ஏதாவது ஊரில் ஒரு நிகழ்வு, ஏதோ ஃபங்க்ஷன், இப்போ ஊர் லெவலில் ஒரு பொங்கல் நடக்குதுன்னா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா காசு அதிகமாக கொடுப்பாங்களே, அப்போ அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ஏன்னா காசு வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து கிராமங்களில் இன்றைக்கும் நடக்கும். எங்கள் ஊரில் இன்னும் நடக்குது. நானும் ஒரு கிராமத்தில் தான் வாழ்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. குடிப்பெயர்ச்சி, அதாவது கிராமங்கள்லேருந்து நகரத்துக்கு மேக்ஸிமம் வந்து போகிறாங்கங்க. ஏன் போகிறாங்க? ஒன்று கிராமத்தில் உண்மையிலே சொல்கிறேங்க, கிராமங்களில் வசிக்கவும் தெரியும், ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும் வீட்டு பக்கத்தில். ஏன் தெரியுமா? பூரா சொந்தக்காரங்களாம் வாழ்வாங்க. கிராமம் இப்போ சிட்டிக்குள்ளே அப்படி வாழ மாட்டாங்கன்னு சொல்லலை, தள்ளி இருப்பாங்க. கிராமம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு தெரு இருக்குன்னா தெருக்குள்ளே அம்புட்டு பேருமே சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒரு ஊர் இருக்குன்னா ஊரில் பூராமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில் அவங்க வந்துட்டு அந்த சொந்தமாக இருப்பாங்களா, சரி நம்ம சொந்தக்காரங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்து சண்டை போட்டு ஒரு பகையாகும். என்னடா இவங்க மூஞ்சில் புறா முடிக்குதுன்னு சொல்லி பகையாகி நிறைய பேர் எங்கள் ஊர்லேருந்து வேறு ஊர் குடி போகிறாங்க. நான் வந்து கிராமத்தில் நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ரியாலிட்டி, எல்லா ஊர்லேயுமே நடக்கும். இதனா ஒரு பக்கத்தில் இருக்க பிரச்சனை பண்ணிட்டே காண்டா போம்டா, காலி வந்துட்டு போயும்டா அப்படின்னு போவாங்க. சிலர் வந்து இந்த இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடிப்படை சுகாதார வசதி இல்லாமல் போவாங்க. ஏன் தெரியுமா? இந்த பாதை அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் வந்து பிளாட்லாம் போட்டு கொடுக்கல. ஸோ பாதை இல்லாமல் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த சாக்கடை போக இது இருக்காது. இதெல்லாம் சாதாரண விஷயங்க, சாக்கடை பாதைன்றது. ஆனால் கிராமங்களில் இதனால் சண்டை வந்து வெட்டுக்குத்தான் நடக்கும், பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லை, கல்வி ஸ்கூல் இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதன் காரணமாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நகரத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சிட்டிக்கு வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கிராமங்களில். இப்போ நம்ம இந்தியாவில் நிறையா டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்க தெரியுமா? நிறையா படித்தவங்களாம் டாக்டர்ஸ் நிறைய பேர் நம்ம படத்துலலாம் பார்க்குறோம்ல, நிறைய டாக்டர்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க இந்தியாவில். ஆனால் இந்தியாவில் அந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் பார்க்குறாங்களே, வெளிநாட்டில் போய் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறாங்களே. ஏன் அந்த அளவுக்கு நம்மள்ட்ட டெக்னாலஜி இல்லை. அதே தான் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போகிறாங்க. அவங்க இந்தியா லெவலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைன்ட்டு வெளிநாட்டு கூட போகிறாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரி, அவங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லி நடத்துவேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்துடலாமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதார ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் என்னது,
சுமாசர் அப்படின்ற ஒரு பொருளாதார நிபுணர். ஓகேவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் காலியாகிட்டே போகுது, நகரங்களுக்கு வந்துட்டு நெரிசலாகிட்டே வருது. ஸோ இதனை வந்து இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? சுமாசர் அப்படின்றவர் சொல்கிறாரு. தற்போதைய வளர்ச்சி வகைமுறை அபாயகரம், இந்த மணிக்கு வளர்ந்துச்சுன்னா அது வந்து ஆபத்து தான், நம்ம நாட்டுக்கு ஆபத்து தான், நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய சிறியது அழகு அப்படின்ற புத்தகத்தில் அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற விஷயம் அவ்வளோதான். அடுத்து ஊரக மேம்பாடு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஊரக மேம்பாடுனா கிராமங்களை வந்துட்டு பொருளாதார ரீதியாக மேம்படுத்தணும், அந்த மக்களை வந்து மேம்படுத்தணும், அவங்களான அடிப்படை விஷயம் செஞ்சு கொடுக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சமூகம் சார்ந்து அவங்க முன்னேறணும், வாழும் சூழலை மேம்படுத்தணும், இதான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உலக வங்கி ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. ஸோ சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்துக்கோங்க, அதை தான் கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸாக கொஞ்சம் பெருசாக. அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தோம்னா, இங்கே பாருங்களேன், ஊரக மேம்பாடு பொருள், அதற்கான தேவை, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களே, பெரும்பான்மையான மக்கள் வந்து கிராமப்புறங்களில் தான் அதாவது இந்தியாவில் வந்துட்டு அதிகமான மக்கள் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் தான் அங்கே வாழ்கிறாங்க. ஊரக பகுதியின் முன்னேற்றம், அதாவது கிராம முன்னேற்றம் இல்லாமல் நம்ம நாடு முன்னேற முடியாது. ஏன்னா நிறையா மக்கள் கிராமங்களில் வாழ்கிறோம், கிராமத்தில் வந்து முன்னேறினா தானே அது முன்னேற்றம். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நகர்ப்புறத்திற்கு தேவையான குடிநீர், உணவு எல்லாமே கிராமங்களில் தான் போகுது. இப்போ வந்து பால் பாக்கெட்டு அது எதுவும் போட்டாலுமே வேலை செய்கிறவங்க கிராமத்தில் நாங்கள் போய் வேலை செய்கிறாங்க, இந்த மணிக்கு தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கும் அப்படி இருக்குது, ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வேறு பாயிண்ட்லாம் முக்கியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும், நல்லா மைண்டில் ஏற்றணும் கிடையாது. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, ரிலாக்ஸாக என்னப்பா இது, ஓ இவ்வளோ தானா, என்னப்பா இது, ஓ இவ்வளோ தானா அப்படின்னு மணிக்கு ரிலாக்ஸாக ரீட் பண்ணிக்கோங்கன்றேன். ஏன்னா அது படிக்கிற பாயிண்ட்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன்ல, ஸ்கூலு காலேஜஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து சிட்டிக்கு வந்து குடிபெயர்றது கம்மியாகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு இருப்பாங்க. ஸோ அப்படியே பின்னாடி வந்துருங்க, இங்கே வந்துருங்க. கிட்டத்தட்ட 8வது பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம வந்து இப்போ சிட்டியில் வந்து நிறையா இது இருக்குது. ஸோ ஊரக மக்களுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா மேம்படுத்தணும்னா நம்ம இந்தியாவுடைய HDI, PQLI, அதுக்கப்புறம் இந்த GNHI இதெல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, உலக லெவலில் அந்த பெண்களுக்கான வல்லமை குறியீடு, இந்த இதெல்லாம் வந்து நம்ம நாடு உலக லெவலில் மேம்படும். மேலும் கிராமங்கள் முன்னேறினாங்கன்னா இதுவும் நம்ம நாட்டுக்கான வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, ஊரக பொருளாதாரத்தின் உள்ள சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்குங்க. அதாவது மக்கள்னால் அவனுக்கு பிரச்சனை சொல்லுவோம்ல, 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும். வேளாண்மை விவசாயம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், அந்த வயக்காடு பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். உள்கட்டமைப்பு வசதிகள், அதான் சொன்னல, சாக்கடை போகிறது, பாதை போகிறது, இந்த பிரச்சனைகள் இருக்கும். பொருளாதாரம், வட்டி கொடுத்து வட்டி காசு கொடுக்காம அந்த மணிக்கு பண ரீதியாக பிரச்சனை இருக்கும். சமூகம் மற்றும் கலாச்சாரம், நீ அந்த ஜாதி அது சொல்லலைங்க, சமூகம்னா அதானே. ஸோ நீ அந்த ஜாதி இந்த ஜாதி, நீ அந்த சாமி கும்பிட்றவன் இந்த சாமி கும்பிட்றவன், இந்த மணிக்கு சமூகம் சார்ந்து. அப்புறம் கலாச்சாரம், என்னுடைய கலாச்சாரம், அதாவது நான் வந்து இப்படி தான் வந்து ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படி தான் சாமி கும்பிடுவேன், இப்படி தான் இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஷர்ட்டோ ஒரு பென் போட்டால் அது எவ்வளோ பெரிய கொடூரமாக பார்ப்பேன் இந்த ஊருக்காரங்க, எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் அப்படி தான் நடக்கும். ஏன்னா இதுவே சிட்டிக்குள்ளே போட்டால் சிட்டியில் அப்படி தான் இருப்பாங்கன்ட்டு போயிடுவானுங்க. ஆனால் கிராமத்தில் போட்டால் இங்கே போடுறா அப்படின்னு பேசுவானுங்க. ஸோ இதான் வந்து அந்த கலாச்சார பிரச்சனை. ட்ரெஸ்ஸுன்றதே கலாச்சாரம் தானே. அமெரிக்காவில் யாராவது போய் சுடிதார் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்னடா அமெரிக்காவில் சுடிதார் போடுறதுன்னு நினைப்பாங்க. அவங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடலாமா, ஆனால் நம்ம மக்கள் வந்து போட்டால் அது கலாச்சார பிரச்சனைன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், விடுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் தலைமை சார்ந்தவை, நீ தலைவனா நான் தலைவனா, எப்பயுமே இருக்கும் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் நிர்வாகம் சார்ந்து, இவன் எவன்டா நம்ம ஊரை நிர்வாகம் பண்ணுறதுன்னு இந்த பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாம் ரீட் பண்ணாலே போதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா மிச்சம் தான் ஒன்றும் இல்லை, இந்த இருக்குது. அதாவது நம்ம இந்திய கிராமங்களில் இன்றைக்கும் ஆணவ கொலைகள் நடக்குது. என்னப்பா ஆணவ கொலைகள் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஜாதி திருமணம் தான், அதாவது கலப்பு திருமணம் சொல்லுவாங்க. ஏன் ஜாதி திருமணம் சொன்னால் என்ன, அதாவது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவாங்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்காண்டி வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா, எந்த ஜாதியும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு இது நம்ம இந்தியாவில் வந்து ஜாதிக்கா பஞ்சம் கிட்டத்தட்ட 1000 ஜாதிக்கு மேலே நம்ம இந்தியா லெவலில் இருக்குது. தமிழ்நாட்டில் 400-500 ஜாதிகள் இருக்குது, புரியுதாங்க. ஸோ அது வந்து ஒரு தொழில் ரீதியாக படைக்கப்பட்டது, இன்று அப்படி பிரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக. ஸோ அதாவது நம்ம இப்படி கலப்பு திருமணம் பண்ணுறோம்ல, அதனால் பண்ணுறனால என்னடா நீ வந்து எங்கள் இதை பொண்ணை வந்து கட்டிக்கிட்ட, இல்லை அவங்க வந்து நீங்கள் ஏன் எங்களை பையன் கட்டிக்கிட்ட, இந்த மணிக்கு வரும்ல. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும், டிவியில் பார்க்குறோம்ல. இந்த மணிக்கு வந்து கொலை பண்ணுறது இன்றைக்கும் கிராமங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமை 100க்கு 70% மாறிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு 75% கூட மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு 25% தமிழ்நாட்டில் எங்கேயோ 95% மாறிடுச்சுங்க. 5% தாங்க இப்போலாம் அப்படியே நடக்குது. அதெல்லாம் வந்து நம்ம கலப்பு திருமணம்லாம் பண்ணுறோம், மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுறோம். யார் என்ன சொல்கிறா, ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அது 5% தான் இருக்குது, மேக்ஸிமம் நின்றுச்சு, அதான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து பொய்யும் சொல்லக்கூடாது, ஆமாம் அப்படி தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. நான் ஒரு கிளாஸ் நடத்துறேன்னா உண்மையை தான் சொல்லணும். இப்போலாம் இருக்கா, நீங்களே வச்சு பாருங்கள், டிவியில் போடுறாங்க, 1 or 2 என்றைக்கோ ஒன்று தான் போடுறாங்களே தவிர நிறையாலாம் இல்லை. இப்போலாம் எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த மதம் ஜாதியெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ ஊரக வறுமைங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஊரக வறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அதை பற்றிய என்ன சொல்கிறாங்க, கிராமங்களில் காணப்படும் வறுமை ஊரக வறுமை. ஆமாம், ஊரகம்னா கிராமம், அப்போ கிராமங்களில் காணப்படும் வறுமை தான்ப்பா ஊரக வறுமை. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத வறுமை. இதே ஆல்ரெடி பார்த்தாச்சு. வறுமை கோடு அப்படின்னு என்ன வச்சுக்கோங்க நண்பர்களே, அதாவது வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து. இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு 4 பேர். இன்னொரு வீட்டில் 7 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்பா அம்மா 6 பிள்ளைங்க, இவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. ஆனால் இந்த 2 பிள்ளைங்க இருக்காங்களா, 4 பேர் சொன்னோம்ல, அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து 5000 சேலரி வாங்குறாரு, அவங்க அம்மா வேலைக்கு போகல. இன்னொரு வீட்டில் மிச்ச பிள்ளைங்க ஸ்கூல் போகுது, ஓகேவா, கவர்மெண்ட் ஸ்கூல்னு வச்சுக்கிடுவோம். இன்னொரு வீட்டில் அவங்க அப்பாவும் 5000 தான் சம்பளம் வாங்குறாரு, 6 பிள்ளைங்க அவருக்கு, அவங்க அம்மா வேணா பிள்ளைகளை பார்த்து வீட்டுக்கு இருக்காங்க. ஸோ 6 பிள்ளைங்க, அவங்களும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. 2 பேருக்குமே 5000 தான் சம்பளம். அப்போனா 2 பேரும் சம்பளம் ஒன்று தானே. ஆனால் 4 பேர் வந்து வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க குடும்பம் கிடையாது. ஆனால் 8 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்களே, அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இவங்களும் 5000 சம்பளம், அவங்களும் 5000 சம்பளம், எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? 5000 சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து 4 பேத்துக்கு தான் சாப்பாடுக்கு அரிசி வாங்கணும், 4 பேத்துக்கு தான் டீ போடுறதுக்கு டீ தூள் வாங்குவாங்க, 4 பேத்துக்கு தான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. ஆனால் இங்கே 8 பேர் இருக்காங்களா, அப்போ 8 பேத்துக்கு சாப்பாடுக்கு அரிசி வாங்கணும், 8 பேத்துக்கு டீ போடுற டீ தூள் வாங்கணும், 8 பேத்துக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அப்படின்றப்ப அதே 5000 சம்பளத்தில் கஷ்டம் தானே இவங்க குடும்பத்தை ஓட்டுறது. அதான் விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு வருமானம் மற்றும் நுகர்வின் அடிப்படையில் அந்த வறுமை கோடுனா என்ன அப்படின்றத பிரிப்பாங்க. ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க, நிலையை பொறுத்து மாறும். அதான் வந்துட்டு இப்போ ரேஷன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து தெரிஞ்சவங்களும் சொல்கிறேன், சுண்டல் கொடுப்பாங்க சில ரேஷன் கார்டுக்கு, இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க, சில ரேஷன் கார்டு கொடுக்கல. அதான் ரீசனு, நம்மளோட பணக்காரங்க தான் இருப்பானுங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பாங்க, நமக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துக்க மாட்டாங்க. ரீசன் என்ன பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் 4 பேர், அவங்க 8 பேர் இருப்பாங்க, 8 பேர் பத்தாது அந்த சம்பளம் அப்படின்றக்காக. ஸோ அதான் வறுமை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, அதாவதுங்க நம்ம இந்தியாவில் வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கள்லையுமே ஒரு மக்கள் இருக்கானா அவனுக்கு இவ்வளோ ஊட்டச்சத்து தேவை, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ புரதம் எடுத்துக்கணும், இவ்வளோ வைட்டமின் எடுத்துக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், ஒரு அளவு இருக்கும். ஸோ அந்த அளவின் அடிப்படையில் கிராமங்களில் பொதுவாக கிராமத்துக்கு வந்து 2400 கலோரி வந்து ஒரு மனிதன் ஒரு கிராமத்தோட ஆணோ பெண்ணோ எடுத்துக்கணும். அதுக்கும் குறைவாக அல்லது அதுவே எடுத்தாலும் அவங்க வந்துட்டு ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கவங்க. ஸோ அதாவது அவங்க வந்து ஏன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க, அதுக்கும் கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கீடு வந்து சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும், என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த 54%, இப்போ 53%, 38%, இதை ரீட் பண்ணிக்கோங்க போதும். சும்மா ரீட் பண்ணிட்டு போங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் என்னன்னு தெரில, பட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா இந்த 20 கொஸ்டின் கேட்குறான்றனால படிச்சுக்கோங்க போதும். அடுத்து இப்போ கிராமங்களில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வறுமை அதாவது ஏழைகள்லாம் வாழ்கிறாங்க, கிராமங்களில் எல்லா மக்களும் வாழ்கிறாங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் வாழ்கிறாங்க. ஆனால் வறுமை என்பது எல்லா சமூகத்தையும் இருக்குது. இப்போ ஒரு ஊரில் ஒரு வந்து அதான் எடுத்துக்காட்டு வேணாம் விடுங்க, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் வறுமை அதிகமாக இருக்குது. எல்லா சமூக மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ 100 பேர் வாழ்கிறாங்கன்னா 80% மக்கள் வறுமையில் யார் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்கள் தான் வறுமையில் இருக்காங்க. 20% மக்கள் தான் பிற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லலை, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றக்காண்டி சொன்னேன். நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோம்னா 80 கோடி மக்கள் வந்து கிராமங்களில் தான் இருக்காங்க. 2011 அடிப்படையில் 2015 அடிப்படையில் வந்து 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கிறாங்க. அந்த 80 கோடி மக்களில் 22 கோடி மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தகவல் சொல்லுது. இது படிக்கணுமா கேட்டால் படித்து வச்சுக்கோங்க. உலக ஏழை மக்களின் தொகையில் 22, அதாவது உலக லெவலில் ஒரு 100 பேர், அதாவது 100%, அதில் 22% அல்லது 22 பேர் இந்தியாவில் ஏழைகளாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வறுமை என்பது சிலபஸில் இருக்குது, டைரெக்டாக கவர் ஆகுது. அப்படின்றப்ப இந்த ஹெட்டிங்கை நீங்கள் ஒன்றுடாம படிக்கணும், இந்த புள்ளி விவரங்கள்லாம் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். படிக்கணுமா கேட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. 3ஓ 5ஓ கேட்பானுங்க எக்கனாமிக்ஸில் இருந்து. இப்போ எக்கனாமிக்ஸில் 20 கொஸ்டின்றப்ப கேட்கலாம்ல, புள்ளி விவரம் கேட்பாங்க, அதனால் படிச்சுக்கோங்க. முதலே புள்ளி விவரம் கேட்பாங்க, இப்போ ரொம்பையும் கேட்பாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டிலங்க நிறையா வந்து நாட்டை முன்னேற்றணுக்காண்டி தொழில்துறைகளுக்கு நிறைய என்ன சலுகைகள் மானியங்கள்லாம் ஒதுக்குவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இன்றைக்கும் நம்ம நாட்டில் வந்து ஒரு மனித வளத்தை மேம்படுத்தணும்னா அதற்கான செலவுகளை கம்மியாக தான் கொடுப்பாங்க, மிச்ச செலவுகள்லாம் அதிகமாக செலவழிப்பாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கிராமங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக செலவழிப்பாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பொருட்களுடைய பணவீக்கம், அதாவது பொருட்களுடைய அழிச்சிட்டே வரனால சாதாரண கிராம மக்களால் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாங்க
வாங்கும் சக்தி குறையுது. இங்கே வந்து நான் பாயிண்ட்டாக சொல்லலைங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருட்களோட விலை அதிகரிப்பதால் ஊரக மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து ஊரக வறுமைக்கு வழிவகுக்கிறது. இப்படி நான் வாசித்து இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொன்னேன்னா அது நடத்துறதுக்கு பேர் இல்லை, அதை வாசித்து சொல்கிறது ஆகி போகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பாயிண்டில் இதான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்காட்டு சொல்லி புரியும்படி சொல்லிட்டு இருக்கேன். யாரும் வந்து புரியல நினச்சிடாதீங்க, நான் புரியும்படி அப்படி நடந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியுதாங்க? ஒவ்வொன்றையும் வாட்சி சொல்கிறதெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு அழகே கிடையாது. நமக்கு படிச்சிடணும், அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதான் மேட்ரு. புரியுதா? ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு இதை பார்த்தோன்னே நான் வேறு மாதிரி சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ தெளிவாக புரியும். வேணால் படித்து பாருங்கள், பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு படிங்க, சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பார்த்தோம்னா, இப்போ முட்டை வந்துட்டு நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5 5 6 7th ஸ்டாண்டர்ட் படிக்க வரைக்கவே ஒரு 2012 அப்போ நான் 2013 நினைக்கிறேன். ஆமாம், 7th ஸ்டாண்டர்ட் படித்தது. ஆமாங்க, அப்படி தான் இருக்கும். 2012 அந்த டைமில் வந்து நான் 6th 7th படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஒரு முட்டையோட விலை எவ்வளோன்னா 2 ரூபாயா, சாரி 2 ரூபா. ஒரு முட்டையோட 2 ரூபா, அதிகபட்சம் 2 ரூபா இருக்கும். எங்கள் ஊருக்குமே டிக்கெட் விட்டுருவோம். ஸோ வந்து முட்டை விலை 2 ரூபா தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 வருஷம். இன்றைக்கி அதே முட்டையோட விலை 7 ரூபாங்க. முட்டை உற்பத்திலாம் அதிகரிக்குது, முட்டை உற்பத்தியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த முட்டையோட விலை இன்றைக்கி 7 ரூபா 5 ரூபா கூடியிருக்கு. என்னப்பா ஒரு முட்டை 5 ரூபா கூடிய விஷயமாப்பா அப்படின்னு தோணலாங்க. 10 முட்டை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி 20 ரூபா, இன்றைக்கி 70 ரூபா. இது வந்து நம்ம காசு இருக்கவனுக்கும் இல்லாததுக்கான பிரச்சனை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் வறுமை இலக்கவங்க தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து முட்டையை எடுத்துக்காட்டு சொல்கிறோம். இதே போல் தான் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கிரைண்டரு அன்றைக்கி வாங்கினோம்னா 2000, சுமார் எடுத்துக்காட்டு 2000 ரூபா அன்றைக்கி வாங்க கிரைண்டரு, இன்றைக்கி அதே கிரைண்டரு 7000 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாங்க முடியுமா? 1000 கணக்கில் பார்த்தா வாங்க முடியுமா? ஸோ வாங்கும் சக்தி குறையுது. அப்படி அதான் பணவீக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பணவீக்கம் பணவாட்டத்துலேருந்து எப்பவுமே டிஎம்எஸ்சில் கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து பிரீஃபாக 12th புக்கில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளோதான். அதாவது அதான் இதை எப்போயுமே கொடுப்பாங்க. நம்ம 7th லெசன்லேயும் பார்த்தோம்ல, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பணக்காரங்களுக்கு மட்டும்தான். பணக்காரங்கள் மேலும் பணக்காரங்கள் ஆகிட்டே வராங்க, ஏழைகள் மீண்டும் ஏழைகள் ஆகிட்டே வராங்க. அதான் உண்மை. அதான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சுமார் எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லி ஒரு வீடியோ கிளாஸஸில் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இப்போ நம்ம ஜியோ கம்பெனி அவங்க தப்பு சொல்லலை, அவங்க நல்லா வந்து அவங்களோட முயற்சியில் வளர்கிறாங்க, தப்பு சொல்லலைங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறது, ஜியோ சிம்மு விட்டாங்க, ஜியோ மொபைல் விட்டாங்க, வேறு என்ன சொல்கிறது, ஜியோ பெட்ரோல் பங்க் விட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட ட்ரெயின் வாங்குறோம்னு சொல்கிறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கிரிக்கெட் டீம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க மேலும் மேலும் வந்து வளர்ந்துகிட்டே போகிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் யோசிச்சு பாருங்கள், நம்ம மாதிரி ஏழை மக்கள் ஏதாவது வேலை கிடச்சி என்னைக்காவது முன்னேற மாட்டோமான ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம். நிறைய பேர் இது கூட படிக்க டைம் இல்லாமல் வீட்டு கஷ்டத்தின் காரணமாக ஒரு படிப்பு கூட நிப்பாட்டிட்டு இன்னும் அவங்க வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிட்டு தான் இருக்காங்க. இதான் இந்த நம்ம நாட்டோட நிலைமை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆகிட்டு வராங்க. ஸோ வளர்ச்சி நம்ம நாடு நல்லா வளருதுங்க. ஆனால் பணக்காரங்க சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம மாதிரி ஏழை மக்கள் இன்றும் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்லலை, நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் படிக்கிறோம், இது தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம். ஸோ அது இந்த பாயிண்ட் முக்கியங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஊரக வறுமை. அப்பா எத்தனை ஊரக வறுமை, சரி ஏன்பா இவ்வளோ வறுமை இருக்கே, நாடு என்னப்பா பண்ணுது கவர்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரக வறுமையை ஒழிப்பதற்கு நம்ம நாட்டில் நம்ம அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. அதுக்காண்டி குறை சொல்லக்கூடாது, நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பார்க்கலாமா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். அதாவது ஊரக வேலையின்மையும் ஊரக வறுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஆமாம், ஊரகம் கிடையாது, பொதுவாக வேலையின்மையும் வறுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தானே. ஏன்னா வேலை இல்லாட்டி தானே வறுமையாக இருப்போம். இப்போ வீட்டில் நம்ம 30,000 சம்பளம் வாங்குற வேலைக்கு போய் அப்போ வந்து வறுமை கொஞ்சம் குறையும். இல்லை வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கும், அப்போ வறுமை கூட தானே செய்யும். ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம நாடு வந்து என்ன பண்ணாங்க, நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதான் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு சொல்லி ஒரு 20 திட்டங்கள் 15 திட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளே. 20 அம்ச திட்டம் 75, சும்மா சொல்லிட்டு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி 1979 சொல்லி ஒரு 10 திட்டங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சார் திட்டங்கள் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 6 மாதம். இன்றைக்கி நான் வந்து ஜனவரி மாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஜூலை 13 தான் குரூப் 4 ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஜூலை 13 எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் ஞாபகம் வச்சா கூட 6 மாதத்தில் ஒரு வாரத்துக்கு 1 வச்சா கூட 2 மாதம் போதும். அப்படி சொல்கிறேன், இதை படிச்சிடலாங்க எக்ஸாமுக்குள்ளே. ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறீங்களுங்க, இந்த ஆண்டு திட்டங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் ஒன்று வச்சுருக்கேன், அது ஒரு ஷார்ட்ஸாக வந்து கொடுக்குறேன், இப்போதைக்கு வாசிச்சுட்டு போயிடலாம். ஓகேவாங்க. ஸோ திட்டங்கள் படிச்சுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஷார்ட்ஸாக கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டோட. அடுத்து ஊரக வேலையின்மை. இங்கே பாருங்கள் நம்மளே, வேலையின்மை சிலபஸில் இருக்கா? இருக்குது, போய் பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள் தெரியும். ஸோ நடைமுறையில் உள்ள விகிதத்தில்
அதாங்க தனிநபர் வேலை செய்ய விருப்பப்படுறாங்க. எல்லாமே நம்ம இப்போ நீங்கள் எல்லாமே பிஎஸ்சி மட்டும் முடிச்சவங்க தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி படித்தவங்க ஒரு கேர்ள்ஸ் இருந்தால் எம்எட்டு பிஎட் படிச்சிருப்பாங்க. பாய்ஸ் இருந்தால் இன்ஜினியரிங் மேக்ஸிமம் இன்ஜினியரிங் பிஎஸ்சிலாம் படிச்சிருப்பாங்க. பிஏ பிஎஸ்சிலாம். ஸோ படித்த படிப்பு வேலை கிடைக்குது, ஏதோ வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம்ல, அதான் கொடுத்துருப்பாங்க இங்கே மறுபடியும். ஸோ அவ்வளோதாங்க. அந்த இப்படி சொல்கிறோம்ல வேலையின்மைக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா சம்பளம் குறையுது அப்படின்னு, அதை பற்றி ஒரு 3 பேர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேரோட பேர் என்னென்னா டிஎம்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட மெத்தட் என்னன்னா டிஎம்பி மெத்தடு. அவங்களுடைய பேர்ஸ் வந்து டயமண்ட், அப்புறம் என்னது டேல் மார்டின்ஸ் மற்றும் கிறிஸ்டோர் பிசாடிஸ். இதான் அந்த கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுக்குறாங்க, 2016 அக்டோபர் 4 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஊரக வேலையின்மையுடைய சதவீதம் வந்து 7.8% பேர். அதாவது கிராமங்களில் மட்டுமே 7.8% பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணிக்க படிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் முக்கியங்க. ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வகைப்படுமா? 3 வகைப்படும். என்ன? வெளிப்படையாக வேலை இருக்காது. அது வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஊர் கிராமம் இருக்குது, இன்ஜினியரிங் படிச்சுக்காப்புல ஆள் ஒரு 10 பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. 10 பேருக்கு கிராமத்தில் இன்ஜினியரிங் என்ன வேலை இருக்கும்? ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களா வச்சுக்கோங்க, என்ன வேலை இருக்கும் கிராமத்தில்? யோசிச்சு பாருங்கள். சும்மா நம்ம மோட்டிவேஷனுக்காண்டி இல்லை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் உண்மையான ரீசன் அங்கே இருக்காது. பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க, அங்கே என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ அதனால் அந்த மணிக்கு அதான் வெளிப்படையான வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையின்மை அப்படியா இருக்கும். அதாவது படித்த படிப்புக்கு இப்போ +2 தான் படிச்சிருப்பான், அட்லீஸ்ட் +2 படிச்சக்காக வேலை பார்க்கணும். ஆனால் விவசாயம் பார்ப்பாங்க, கட்டட வேலைக்கு போவாங்க. ஸோ வேலை கிடைக்காம இல்லை ஒரு சிக்கோ சொல்லுவோம்ல, அங்கே வேலைக்கு போவாங்க. அப்புறம் பருவகால வேலையின்மை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. மறைமுக வேலையின்மையும் குறை வேலையின்மை ஒன்று தான். நான் சொன்னதான் திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க நண்பர்களே. ரீட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். என்னடா சார் நடத்தாமல் போகிறேன் யாரும் நினச்சிடாதீங்க. நான் சொன்ன பாயிண்ட் தான் அதில் திரும்ப 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 இருக்கும். வேணால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, இப்போ கிராமங்கள்லாம் ஏன்ப்பா வேலை இல்லை வேலைன்ற, நம்ம கவர்மெண்ட் வந்து எதாவது செய்யணும்ல. கவர்மெண்ட் செய்கிறாங்க, ஆனால் போதிய அளவுகளில் அவங்களுக்கான பயிற்சிகள் இதெல்லாம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்டில். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ நம்ம சிட்டிகளில் பூராமே கவர்மெண்ட் ஒரு பார்க் வச்சுருக்கும் தெரியுமா? எல்லா பார்க்லேயும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ கிராமங்கள் அப்படி இருக்கா? இருக்காது. நிறைய அது மாதிரி எல்லா சிட்டிலையுமே எல்லா ஊர்லேயுமே ஒரு கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு கிரவுண்டாக நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் கிரவுண்டும் 1-2 இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் போய் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் கிராமங்கள் அப்படி இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ இந்த மணிக்கு வந்து பொதுவான ஒரு விஷயம் வந்து நம்ம கிராமங்கள் அரசு பண்ணி கொடுக்கல. அதனால தான் அவங்க வந்து இப்படி இருக்காங்கன்ற மணிக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கருத்து இல்லை. கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். ஆமாம், இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்கா? இல்லை. ஸ்கூல் வேணால் அதிகபட்சம் ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்காக +2 வரைக்கும் இருக்கும். ஒரு 5 கிராமத்தில் 10th வரைக்கும் இருக்கும். காலேஜ்லாம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, வட்டம் தாலுகா லெவலில் கூட காலேஜஸ் வந்து இல்லையே. எங்கள் ஊர் பக்கம்லாம் தாலுகா 4-5 தாலுகாவில் சுற்றி பார்த்தா காலேஜே இருக்காது. மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்கு இல்லை ஊருக்கு ஒதுக்குற எங்கேயோ ஒரு இடத்துலான இருக்குது. ஸோ காலேஜஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. கல்வி முறை கம்மியாக தான் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் முக்கியம் இல்லைங்க. முக்கியம் இல்லைன்னு சொல்ல உள்ள ரீட் பண்ணிட்டு வாங்க எல்லோரும். நான் வந்து சொல்கிற பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க, மிச்ச பாயிண்ட் ரீட் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் இருக்காது. அடுத்து ஊரக தொழிற்சாலை வந்தாச்சுங்க. ஊரக தொழிற்சாலைன்னு என்னது? ஊரக மக்களால் நடத்தப்படும் தொழிற்சாலை ஊரக தொழிற்சாலை. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன தொழில்? குடிசை தொழில், ஊரக தொழில், சிறு தொழில், குறு தொழில்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சிட்டியில் பார்த்தோம்னா பால் பாக்கெட் வச்சு யார்ட்ட ஒரு கடையில் போய் பால் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க. கிராமங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு மாடு 2 மாடு இப்படி 2-3 மாடு வச்சு பால் ஊற்றுவாங்க. அப்புறம் என்ன வேலைக்கு போவாங்க, இந்த மாதிரி சின்ன வேலைகள் பார்ப்பாங்க. ஓகேவாங்க, சின்ன காடு வச்சுக்கிட்டு ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. இதான் சிறு தொழில் குறு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சாரி நண்பர்களே. அடுத்து சிறு தொழில்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க? சிறு தொழில்கள் அதாவது SSI. சாரி நண்பர்களே, சும்மா வந்துருச்சு. SSI அப்படின்னா சிறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் புக் படிக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கமெண்டில் போட்டு விடுவாங்க, இதான் இதுக்கு முழு இங்கிலீஷில் விளக்கம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற மையங்களுக்கு அருகிலேயே அதாவது சிறு தொழில்கள் வந்து இருக்குங்க. நகர்ப்புற மையம் அதாவது மேக்ஸிமம் வந்து நகரங்கள் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்துட்டு சிறு தொழில்கள் நிறுவனங்களாம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க சின்ன தொழில்கள் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து உடனே சிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே அப்படியே உடனே அனுப்பினக்காண்டி. இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பெட்ரோல் செலவு தானே, டைம் எல்லாமே வேஸ்ட்டு தானே, அதனால் அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. MSME அப்படின்னு இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நிறுவனங்களுக்கான MSME சட்டம் என்பதை நாட்டில் கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2006 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க.
வேறு எதுவுமே இல்லை, பாயிண்ட்லாம் இல்லை, பூரா கதையாக இருக்கும். ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன்ல கதையாக இருக்கும், ரீட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இதெல்லாம் கதை என்ன சொல்கிறது, இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஒரு தேசிய மாதிரி வாக்கெடுப்பு, இதெல்லாம் சும்மா என்ன பண்ணுறது, பாடம் நடத்தணும்னு கிடையாது, ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த பெட்டியும் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பாயிண்ட்டை கூட ரீட் பண்ணிக்கோங்க. பெட்டி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. பெட்டியை மனப்பாடம் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வேறு என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் ஆமாங்க, இந்தியாவில் வந்து ஏறக்குறைய 4 குடும்பங்களில் 3 குடும்பம் கடன் குடும்பம் தான். உண்மை தான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி, ஒரு 4 அக்கா தங்கச்சி, யாரோ ஒரு ஆள் உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க. ஏன்னா நம்மலாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை பார்த்தோம்னா 4 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த காலத்தில் 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க இப்படி தான் பெற்றிருப்பாங்க. ஸோ 4 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 3 பேர் வந்து கடனில் தான் இருப்பாங்க. அதான் உண்மை. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கடன் இல்லாமல் இருப்பாங்க, பணக்காரங்க கிடையாது, கடன் இல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. வேறு இல்லையா? இல்லை. அடுத்து சரிப்பா, ஊரக கடன், ஊரக வறுமை படித்தோம். ஊரக வறுமையை ஒழிக்க அரசாங்கம் என்ன திட்டம் போட்டாங்கன்னு படித்தோம். 20, 25, 15 திட்டங்கள் போட்டிருந்தாங்க. இப்போ ஊரக கடன்றோம். அம்மா வறுமைன்னா என்ன பண்ணணும், கடன் வாங்கி தானே ஆகணும். ஸோ கடன் அதை தடுக்க அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, பண்ணணும்ல, ஏதாவதும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அதை தான் இதில் பார்க்க போகிறோம். அதை தீர்க்கறதுக்காண்டி தான் வட்டார ஊரக வங்கிகள். என்னது? வட்டார ஊரக வங்கிகள், அந்த முத்ரா பேங்க்கு, அப்புறம் வந்து சுய உதவி குழுக்கள், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே. என்ன அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி பார்க்காதீங்க, இதை பற்றி தான் இனிமேல் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முத்ரா பேங்க்னால் அந்த தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிறிய அழகு முன்னேற்றம் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரசு செஞ்சுருக்கு. அதை பற்றி நம்ம முழுமையாக இதில் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், கொடுமையான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பேங்க் போகிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு வந்து கடன் கேட்குறீங்க. ஒரு 5 லட்ச ரூபா கார்னு வச்சுக்குருவோம். தம்பி 1 லட்ச ரூபா வட்டிப்பா அப்படின்றாங்க. சரி சூப்பருங்க, வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதுவே சார் நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், எனக்கு கல்வி கடன் வேணும் அப்படின்னு பேங்கில் போய் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பெருசாக ஒரு 8 லட்ச ரூபா அவங்க இன்ஜினியரிங் படிக்க அப்படின்னா, தம்பி 8 லட்சமா 12 லட்சம் வட்டின்டுவாங்க, பாதி சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு கார் வாங்கினா கூட வட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் படிக்கிற காசு கட்டோம்னா கூட இருக்குது. ஏன்னா கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எதுக்கு தெரியுமா இந்த விஷயம், காருக்கு லோனை கட்டலாடி காரை தூக்கிட்டு போயிடுவான். படிப்பு நம்ம வாங்குகிறோம், சரி படிக்க நம்ம வந்து கடன் கட்ட முன்னாடி எதை தூக்கிட்டு போவான், படிப்பை ஏற்றிட்டு போக முடியும். ஸோ அதனால தான் அந்த கடன் கூட வச்சு வைக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சொன்னா நம்ம கடனை தீர்க்கிறதுக்காக எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளில் இந்த வட்டார ஊரக வங்கிகள், RRBS அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெயினான விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அதாவதுங்க, இந்திய அரசாங்கம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க 1975ங்க. அதாவது 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவரே சொல்லி நம்ம யார், இந்திரா காந்தி அம்மா சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், அந்த ஷார்ட்ஸை சொல்லலாம் அப்படின்னு நான் மறந்துட்டேன். ஸோ 20 அம்ச திட்டம் சொல்லி 1975 கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னு ஒரு விஷயத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. இதை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேங்க்ஸ், அதாவது ஊரகம் கிராமங்கள்லாம் அப்போ அதுக்காண்டி பேங்கே இல்லாமல் இல்லை, சின்ன பேங்க்ஸ் அந்த காலத்துலேருந்து இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு மாதிரி இருக்க சொல்லி அப்புறம் அந்த கணக்கோட பரிந்துரை வந்துச்சு. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வட்டார ஊரக வங்கிகள், அதாவது ரெகஸ்னல் ரூரல் பேங்க் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னு ஒன்று வந்து ஏற்படுத்துகிறாங்க நண்பர்களே. அந்த வங்கி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறு குறு, நான் சொன்னேன்ல, சிறு குறு அப்புறம் நடுத்தரம் கூட வச்சுக்கலாம். ஸோ சிறு குறு மட்டும் தான், நடுத்தரம் கூட கிடையாது, சிறு குறு, சின்னது அப்புறம் குறுகியது அப்படின்றக்கூடிய விவசாயிகள், அப்புறம் வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள், இவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு கடன் மற்றும் பிற உதவிகள், கடன் கொடுக்கறது, வேறு ஏதாவது வந்து இட வசதி செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக தான் வந்து இந்த வட்டார ஊரக வங்கிகள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வட்டார ஊரக வங்கிகள் கொண்டு வந்துட்டாங்கப்பா, சரி இதுக்காக தான் கொண்டு வந்தாங்களா? ஆமாம். வேறு என்ன அவங்க பண்ணாங்க, இதை பற்றி வேறு பார்க்குறோம்னா நண்பர்களே, ரொம்ப முக்கியம். வட்டார ஊரக வங்கி, முத்ரா பேங்க்கு, சுய உதவிக்குழு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள்கிட்ட நான் வந்து ரிலாக்ஸாக வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வாட்ட இயல்பாக சொல்கிறாருன்னு நினச்சாதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாயிண்ட்டுங்க, கேள்வியில் வரும், புரியுதா? அடுத்து, ஸோ ரெகஸ்னல் ரூரல் பேங்க்கு, மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு மற்றும் வணிக வங்கிகளின் யார் சேர்ந்துனா, மத்திய மாநில அரசுகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால், அதாவது வணிக வங்கிகள், அதாவது பேங்க்லாம் இருக்கும்ல, அந்த பேங்க்குடைய கூட்டு எல்லாரும் சேர்ந்து உருவான ஒரு வங்கி தான் என்னென்னா அந்த வட்டார ஊரக வங்கி. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்துட்டு 64 வட்டார ஊரக வங்கிகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து எல்லாத்துக்குலாம் கடன் கொடுக்க மாட்டாங்க, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவங்களுக்கு மட்டும் தான் காசு கொடுப்பாங்க, அதாவது கடன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ
வேறு என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்களுடைய வட்டி வீதம் என்பது, அதாவது இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 50,000 வட்டி, 50,000 10,000 வட்டி கொடுக்குறாங்கன்னா இன்னொரு இடத்துல 1,20,000 கொடுக்கலாம். ஸோ இவங்களுடைய வட்டி வீதம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுறவு பேங்க்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த கூட்டுறவு பேங்க்குடைய வட்டி வீதத்துக்கு இணையாக இருக்குது. அவங்க என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதே தான் இவங்களும் கொடுப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறுநிதி, அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ், குறுகடன்கள். குறுநிதினா என்னது? குறுகடன் பார்க்கலாமா? சிறு தொழில் புரிவோருக்கு தேவையான நிதியை வழங்கி தொழில் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்ய வைப்பதே இதன் நோக்கமாகும். அதாவதுங்க, குறுநிதி அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுவாங்களே, சின்ன சின்ன தொழில்கள் இந்த கடை வைக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் கடை போடுறது, அப்புறம் இந்த கலம்டாய் கடை, இந்த மாதிரி சின்ன சின்னதாங்க சிறு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னது பண்ணுறாங்களே, அப்புறம் சின்னதாக கலர் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி கலர், அந்த 7up என்பது பெரிய கம்பெனி. இதுவே வந்துட்டு நம்ம ஊரில் 5 ரூபா கலர் 10 ரூபா கலர்லாம் விற்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு சின்ன கம்பெனி சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு காசு கடன் கொடுக்குறதுங்க, அவங்களே வந்து முதலீடு கொடுத்து இது பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நம்ம குறு நிதி கொடுக்குறோம், கொஞ்சம் காசு கொடுக்குறோம், இதில் வந்து நம்ம கவர்மெண்ட்டை விட அரசு சாராத நிதி நிறுவனங்கள் இருப்பாங்களே, கவர்மெண்ட் இல்லாமல் தனியாக காசு கொடுப்பாங்களே, அவங்க ரொம்ப ஊக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்? வருமான நோக்கம்தான். அடுத்து சுய உதவிக்குழு, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட். சுய உதவிக்குழு பற்றி நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. அதாவது சுய உதவிக்குழு என்னென்னா, எல்லா ஊர்லேயுமே வந்து சுய உதவிக்குழுன்ற பேரில் இருக்கும். அப்படி இல்லாட்டி மன்றம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு 15லேருந்து 20 பெண்மணிகள், ஒரு சராசரியாக 14 பெண்கள் வந்து இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குழுவாக இருப்பாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஒரு திட்டமணிக்கு, அந்த புது வாழ்வு திட்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரோஸ்க்குலாம் அட்டைமணிக்கு இருக்கும். ஸோ அந்த அட்டையெல்லாம் கொண்டு போட்டு மாதம் ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா இப்படி கட்டுவாங்க. அவங்களும் கட்டிட்டு அந்த இதை என்ன பண்ணுவாங்கன்னா, 20 பெண்கள் இருக்காங்களா, அதிகபட்சம் 20 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது யாருக்கான கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க காசு சேர்த்து வைக்கிறாங்களே, அந்த காசை வந்து அவங்க கடனாக வந்து கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி சும்மா அவங்களுடைய வறுமையை தீர்த்துக்கிறது. அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகம், பண அந்தஸ்து, பண விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நம்மளே தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் படிக்க ஈஸியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் நான் மறுபடி சொல்கிறது, இந்த புக்கில் இருக்க தகவல் நான் சொல்கிறேன், ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னிச்சையான அமைப்பு தாங்க. இவங்களை வந்து என்ன நீ எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களோட விஷயம் அவங்க பண்ணுவாங்க, அவங்களா காசு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்கள கேள்வி கேட்கலாம் ஆள் கிடையாது, அவங்களாம் பண்ணுவாங்க. ஓகேவாங்க. ஸோ கவர்மெண்ட் அவங்களை சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையான அமைப்பு என்பது முக்கியங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிறு சேமிப்பு, அதாவது சேர்த்து வைக்கிற காசு சேர்த்து வைக்கிறாங்களே, அதை அதிகப்படுத்த உதவும். மாதந்தோறும் சொன்ன 10 to 50 சொன்னல, இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா? நான் ஆல்ரெடி படித்தனால நான் பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்லிடுறேன், அவ்வளோதான். இவங்களை வந்து ஒரு நல்ல விஷயம், முக்கியமான பாயிண்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, சுய உதவிக்குழுவாக தனிச்சையாக செயல்பட்டாங்க. அவங்களால ஒரு குறிப்பிட்ட காசு தான் வச்சுருந்தாங்க, அதை வச்சு தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 1992 ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க நம்ம கவர்மெண்ட்டு. என்னப்பா கொண்டு வந்தாங்க, அதாவது இந்த சுய உதவி குழுக்களோட வங்கி இணைப்பு திட்டத்தில் பேங்க்கோட கனெக்டிவிட்டி பண்ணிட்டாங்க, டைஅப்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மணி இணைச்சி விட்டுட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மணி இணைச்சதில் வந்துட்டு நம்ம ஆந்திரா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது, கர்நாடகா அப்படின்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி இணைச்சிருக்காங்க, இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முத்ரா பேங்க் இது சுய உதவிக்குழு படிக்கிறோம்ல, எதுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த பாக்ஸை படிச்சுக்கோங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏழை மக்கள், அந்த சின்ன சின்ன காசு இல்லாத மக்கள், அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முன்னேற்றம் அடைய செய்யணும். இதெல்லாம் என்ன திட்டங்கள், கடன் வாங்குறத குறைக்கணுமுக்காக கொண்டு வர திட்டங்கள். நம்ம பார்த்தோம்ல ஹெட்டிங்கு, அதுக்கே தான் பூரா பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நபார்டு பேங்க்கு கூட வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னால, நபார்டு பேங்க் கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன், அப்போனா எத்தனை, 22 லட்சம் பேர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, சுய உதவிக்குழுக்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. நபார்ட் பேங்க் படித்தோல்ல நேற்று ஒரு பாடத்தில், இந்த சுய உதவிக்குழுக்கள், நபார்ட் பேங்க்கு இதெல்லாம் படிக்கணும் நண்பர்களே. இதில் எது நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென் மாநிலங்களான ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, பார்க்காமே சொல்லிடுவோம், நம்மளாம் இப்போலாம் படிச்சுருக்கோம்ல அந்த அளவுக்கு நம்ம, அதனால தான். ஸோ அடுத்து பார்க்கலாம். நபார்டு, அதாவது எஸ்கேஜி வங்கி, அதாவது சுய உதவிக்குழுக்கள் தான் இங்கிலீஷில் எஸ்ஹெச்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க. ஸோ இவங்க வங்கி இணைப்பின்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பெட்டியில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா.
அதாவது இப்போ ஒரு உறுப்பினர் வந்து ஒரு சுய உதவிக்குழுவில் கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து அந்த கடனை கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரம் அந்த பதிவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேங்க்லேருந்து கடன் கொடுப்பாங்க. புரியுதாங்க? அந்த ஆதார் இருந்தால் தான் கடன் கொடுப்பாங்க. ஆதார் ஐடி கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஆந்திரா, தமிழ்நாடு தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாநிலங்கள் இந்தியா லெவலில் பார்த்து 60% வந்து இந்த மாநிலங்களில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பா அடுத்து என்னங்க இருக்குது? அதான் பார்த்தாச்சுல. ஓகே, அடுத்து முத்ரா பேங்க் வந்தாச்சுங்க. பார்த்தது தானே திரும்ப இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? முத்ரா வங்கி. அதாவது இதெல்லாம் அந்த முத்ரா வங்கி, வட்டார ஊரக வங்கி, அந்த குறுநிதி இதெல்லாம் படித்தோம்னா நம்ம இப்போ சுய உதவி குழுக்கள் இதெல்லாம் குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸில் வந்து கேட்பாங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில். குரூப் 1லேயும் அதாவது நம்ம பிலிம்ஸ்லேயும் கேட்பாங்க, ஷார்ட்டாக கேட்பாங்க. இதை பற்றி முழுசாகவே எழுத சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இதை பற்றி கேட்டிங்கன்னா நிறையா தகவல்கள் சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாமாங்க? பார்க்கலாம். சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கி முத்ரா. என்ன சொல்கிறாங்க? இதோட அப்ரிவேஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கட்டும். முத்ரா அப்படின்றக்க அப்ரிவேஷன் கேட்பாங்க டிஎன்பிசியில். ஸோ இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். பொதுத்துறைனா அது கவர்மெண்ட்டுடைய நிதி நிறுவனங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே மக்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த முத்ரா பேங்கை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நல்ல நோக்கத்தோட கவர்மெண்ட் பேங்க்ஸு, அவங்களுக்கு இவங்க காசு கொடுப்பாங்க. புரியுதாங்க? அவங்களுக்கு இவங்க கடன் கொடுப்பாங்க, மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பேங்க்கு, நிதி நிறுவனம் இதுக்கு தான் இவங்க கடன் கொடுப்பாங்க. பார்க்கலாமா? உள்ளே போய் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு படிக்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? அதாவது சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வாட்சி விட்றேன் பாருங்கள். பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் இது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் சொன்னா நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது, மக்களுக்கு கிடையாது. அதுதான் போட்டிருப்பாங்க. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஏப்ரல் 8 2015 வந்து இந்த முத்ரா பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கினாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன பார்த்தோம்னா இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல இந்த பேங்க் அந்த இதுக்குள்ள அதை கூட பார்த்துடலாம். குறு அலகுகள் வளர்ச்சி மற்றும் மறுநிதியாக்க நிறுவனம், குறு நிதி நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்தவும் மறுநிதியாக்கம் செய்யும் இது பண்ண அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி வேணா விட்டுருங்க. அடுத்து முத்ரா வங்கியுடைய நோக்கங்கள். நம்மளே இந்த நோக்கங்கள் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 பாயிண்ட்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு எது தவறு எது சரின்னு கேட்டு விட்ருவாங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸில் 20 கொஸ்டின்ஸ். புரியுதா? ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கம் என்னென்னா குறுங்கடன், அதாவது கம்மியான காசு கடன் வாங்குறவங்களையும் அதை பெறுபவர்களையும் ஒழுங்குபடுத்தி குறுகடன் வழங்குவதில் சின்ன காசு கொஞ்சம் காசு கடன் கொடுக்குறதுல நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லறை வியாபாரிகள், அப்புறம் சுய உதவி குழுக்கள், தனிநபர்கள் இவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு இவங்க கடன் கொடுப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. ரீட் பண்ணிக்கோங்க போதும். இது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க நம்மளே. நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்தில் நான் ரீடும் போட்டிருக்கேன்ல, அதை ரீட் பண்ணாலே போதும். நடத்தணும் இல்லை, ஏன்னா ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். உடல்நலம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாங்க இலங்கை இருக்குது பார்த்தீங்களா, இலங்கையில் கூட உடல்நலத்தில் நல்லா இருக்காங்க. ஆனால் நம்ம இந்திய மக்கள் உடல்நல ரிலேட்டடாக ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இது என்ன ரீசன்னு டேரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா 5 லட்சம் பேர் வாழ்வாங்களா, வேணால் 1 கோடி பேர் இருப்பாங்களா, அவ்வளோதான். ஆனால் இந்தியாவில் 121 கோடி தாண்டி போச்சு. அவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க. அப்படின்றப்ப மக்களுக்கு ஏற்ற மணிக்கு அது மாறும், அவ்வளோதான். மிச்சம் பெருசாக இல்லை. கேரளா இந்தியா லெவலில் வந்து கேரளா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்டில் இருக்குது. எதில்? ஊட்டச்சத்து நல்லா சாப்பிட்றது, உடம்பு சுகாதாரத்தில் இந்தியா லெவலில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க. உடல்நலம் பேணுவதில் எந்த மாநிலம் முதலில் இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. கேரளா செகண்ட், தமிழ்நாடு. அடுத்து கிட்டத்தட்ட 45 முக்கால் மணி நேரம் ஆச்சுல, அப்படியே வாய்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகுது, பார்த்துக்கலாம். முடிய போகுது பாடம், இன்னும் 2 பக்கம் தான் இருக்குது. ஆமாம், பார்த்துடலாம். தேசிய ஊரக நல அமைப்பு. அதாவது இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 2005 வந்து தொடங்குறாங்க. தேசிய ஊரக நல அமைப்பு. இது வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா NRHM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நலிவடைந்த மக்கள், அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு குறைந்த விலையில் ஓகேவாங்க ஆரோக்கிய வசதிகள், அதாவது உடல்நலம். ஆரோக்கியமாக உடல்நலம் தானே, சாப்பாடு, எக்ஸசைஸு, ஹாஸ்பிட்டலு, இதான ஆரோக்கியம். ஸோ அதாவது ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியம் சொல்லலை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இயல்பாக இருக்கும்ல, அவங்க வந்து உடம்புக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பதான் இந்த தேசிய ஊரக நல அமைப்புடைய நோக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல, சுத்தமான தண்ணீர், சுகாதாரம், கல்வி, படிப்பு, ஊட்டச்சத்து, இந்த ஆண் பெண் சமத்துவம் இதெல்லாம் அடைவதற்கு சமூக நீதி, இதுக்கெல்லாம் அவங்க வந்து அதாவது இதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புங்க அது, அவ்வளோதான்.
சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்கம். அதாவது இனப்பெருக்கம்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ தாய்மை பேர், சிசு மற்றும் குழந்தை மற்றும் வளரும் பருவத்தினர். இங்கே பாருங்களேன், RMNCHA+A நலனுக்காக இந்த மாதிரி சொல்லுவாங்கங்க. இதோட நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இதுக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதிலே முக்கியமாக வந்து மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் அடிப்படை தேவை என்ன கேட்டாங்கன்னா வீடுன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்குல்ல, NSO புள்ளி விவரத்தின்படி 38% குடும்பங்கள் ஒரு அறையை வீடாக கொண்டும் 36% 2 அறை. அதாவதுங்க NSOன்னு ஒரு அமைப்பு, நம்ம புள்ளியியல் அமைப்பு தான். இவங்க வந்து அதாவது நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 38% குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் அவங்க வீடாகவே இருக்கான். புரியுதாங்க? ஒரு ரூம் தான். இன்னும் 36% குடும்பங்கள் வந்து 2 அறை தான் அவங்க ரூமாக இருக்கான். அப்போனா எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ கம்மியான வீட்டில் வாழ்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஏங்க நம்ம நினைப்போம்ல, டிஎன்பிசி படிக்கிற நம்ம ஏன்டா இதை படிக்கணும்னு நினைப்போம்ல. நிறைய பேர் ஒரு வீட்டில் ஒத்த ரூமில் 2 ரூமில் வாழ்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுற மக்களாக இருக்காங்க. அவங்களுக்காக சேவை செய்ய போகிறோம் நம்ம. அதனால தான் இதெல்லாம் படிக்க சொல்கிறாங்க டிஎன்பிசி. புரியுதாங்க? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன போட்டிருக்காங்க, இந்தியாவில் சாலை வந்து உலக அளவில் பெருசும் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டரும் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, ஊரக சாலை அது கிராம சாலை வந்து 26 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. சும்மா அதை ரீட் பண்ணுங்க போதும். இந்த ஊரக மின்மயமாக்கல் பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க போதும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ முடிஞ்சாங்க. இந்த கிராமம் இதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸ்லேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம். ஆமாம், இந்தியாவிலே தொங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் 1857 அதானே. ஸோ அந்த பல்கலைக்கழகத்துடைய ஒரு பொருளாதார பேராசிரியர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய மாணவர்கள்லாம் கூப்பிட்டு நிறைய கிராமங்கள் எந்தெந்த கிராமங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள், துசி, பாலக்குறிச்சி, வடமலைபுரம், கங்கை கொண்டான், இந்த கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவார்னா ஆய்வு பண்ணுவார். அதில் வந்துட்டு நம்ம 9th புக்கில் கூட ஒரு கிராமம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதியிருப்பார். அந்த கிராமங்களை பற்றி கொடுத்துருப்பாரு. இந்த கிராமங்களை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்ற பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் குறிக்கல, மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன், நீங்கள் குறிச்சிக்கோங்க. தொகுப்பில் கடைசியாக இருக்கு பாருங்கள், இந்த PURA அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் மார்க் பண்ண மறந்துட்டாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபேக்கல்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ், இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை, அதாவது கிராம பகுதிகள் இருக்குல்ல, கிராம பகுதிகளையும் நகர்ப்புற வசதிகள், நினச்ச நேரத்துக்கு பஸ்ஸு, நினச்ச நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பிரச்சனை உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது, எங்கேயாவது இந்த மணிக்கு வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதாவது பார்க்கு, கிரவுண்டு, இதெல்லாம் வந்து நகரத்தில் இருக்குல்ல, அதே போல் நம்ம சிட்டிஸில் இருக்கிறது நம்ம கிராமத்துக்கு வரணும் அப்படின்ற நகர்ப்புற வசதிகளை கிராமங்களில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதன் மூலம் வந்துட்டு இந்திய கிராமங்களை உடலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அப்துல் கலாமையோட திட்டம் நான் நினைக்கிறேன், முழுசாக தெரில, பட் அவரோட திட்டம் தான் எனக்கு தோணுது. நான் படிச்சிருக்கேன், எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க, இதை படித்து வச்சுக்கோங்க. இந்த பாடம் வந்து அவ்வளோதான் நம்மளே. ஸோ இதுவரையும் பார்த்தவங்க வந்து லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக நினச்சி பார்த்துருக்கீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்மளோட சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.